3, 2, 1. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இப்போ புதுசாக வந்த ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ மட்டும் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, பட் குட்டி இன்ஃபோ தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். பைமோட் மொபைல் ஆப்புன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நெட்வொர்க். இதில் வந்து க்ரோசரிஸ் எல்லாமே இருக்குது, முடிஞ்சளவு சீப் ரேட்லேயும் இருக்குது. வேணுன்றவங்க டைப் பண்ணுங்கள். அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் ஜப்புன்ற இந்த புதுசாக வந்துற ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக ஐஸு, ஒரு சைடில் ஃபுல்லாக ஃபயருன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. வாங்க அந்த வீடியோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராண்ட் வார்டனை ஏரில் வச்சுக்கோங்க, ஏர் மோடில் இருக்கட்டும். அப்புறமேட்டு பவுலரை இந்த டார்க் லெக்ஸர்கிட்ட இறக்கிட்டிங்கன்னா பவுலரே ஏர் டிஃபென்ஸை முடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டு அந்த பவுலர் பக்கத்தில் ஒரே ஒரு பலூன் இறக்கி விட்டிங்கன்னா அங்கே ஒரு ஏர் பாம் இருக்கும். அந்த ஏர் பாம்பை அந்த பலூனே முடிச்சு விட்ருவோம். பாருங்கள், ஏர் பாம் முடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வார்டனை இறக்கி விட்டிங்கன்னா வார்டன் இந்த 3 ஜெயிண்ட் கேனனையும் அடிச்சிடும். கேனனையும் அடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபயர் பால் போடணும். அதுக்கு முன்னாடி வார்டனை இறக்கி விட்டோன்னே இந்த இடத்துல கிங்கும் குயினும் இறக்கி விட்டிங்கன்னா, அந்த ஸ்டாச்சுக்கிட்ட கிங்கோட ஸ்டாச்சுக்கிட்ட இறக்கி விட்டிங்கன்னா அது போய் அந்த ஒரு இன்ஃபர்னோவை ஒரு இதை அடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று ஐஸ் கோலம், அப்புறமேட்டு ஒரு பலூன் இறக்கி விட்டிங்கன்னா கிங் பவர் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது மீதி 2த்தையும் முடிச்சிடும். இந்த பக்கமேட்டு ஆர்சி இறக்கி விட்டிங்கன்னா, இறக்கி விட்டு அது பவர் ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா அது மட்டும் இந்த சைடு கம்பார்ட்மெண்ட் அதுவே முடிச்சிடும் ஆர்சி ஈஸியாக. இதில் நமக்கு 3 ரீகால் ஸ்பெல் கொடுத்துருக்கானுங்க ஹீரோவை. அந்த மூணுத்தில் 2 நம்ம ஆர்சிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று வேணா இதுன்னுங்க பாருங்கள், ஃபயர் பால் போட்டோடனே அந்த இடத்துல ஒரே ஒரு எர்க்விக் போட்டேன், முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் ஆர்சி ஹீரோ ரீகால் ஸ்பெல் கொடுத்து ரிவைவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏன் இன்வெஸ்ட்பிள் போட்டேன்னா, அதில் அந்த ஆறாலேயே மேக்ஸிமம் அது செத்துரும் அந்த இன்ஃபர்னோ. பட்டு சாவல்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி அதை அடிச்சிக்கலாம். ஏன்னா இன்னும் 2 ரீகால் ஸ்பெல் இருக்குது. இந்த இடத்துல கிங் பவர் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்தாண்ட ஸ்டாச்சு கிட்ட இன்ஃபர்னோ ட்ராகனை இறக்கி விட்டு இந்தாண்ட சைடில் ஐ சவுண்டை இறக்கி விட்டிங்கன்னா ஈஸியாகவே முடிச்சிடும். இந்த பாருங்கள், இப்போ இன்னொரு ஆர்சிசி திரும்ப செத்து போச்சு. திரும்ப ரீகால் ஸ்பெல் யூஸ் பண்ணி ரிவைவ் பண்ணிட்டேன். ரிவைவல் ஸ்பெல்லு அவ்வளோதான். இந்த பேஸ் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த மெத்தடை வச்சு ஈஸியாக அந்த ஐஸ் ஜாப்ன்ற ஈவெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.